ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயஸ் சமையல். நம்ம சேனலில் இன்னைக்கு நல்லா சூப்பரான ஒரு சப்பாத்தி எக் ரோல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சப்பாத்தி எக் ரோல் பண்ணுறதுக்கு முதல்ல மாவு பிசைஞ்சிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் மொத்தமாக கோதுமை மாவு சேர்த்து செய்யறதுனாலும் செஞ்சுக்கலாம். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது கூடவே மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எண்ணெய் சேர்த்து கூட பிசைஞ்சிக்கலாம். இந்த மாவு கூட நெய், இந்த உப்பு, சர்க்கரை எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்துட்டு இது கூட தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா வெதுவெதுப்பான பால் சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. தண்ணி சேர்க்கறத விட இந்த மாதிரி வெதுவெதுப்பான பால் சேர்த்து பிசையும் போது சப்பாத்தி ரொம்ப நேரம் ஆனால் கூட நல்லா சாஃப்டாகவே இருக்கணும். ட்ரையாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும். இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு இதை அப்படியே மூடி வச்சுருங்க, இருக்கட்டும். ஒரு பவுலில் 5 முட்டையை உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அது கூட 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு இது நல்லா கலந்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதையும் ஒரு முறை நல்லா கலந்துட்டு அப்படியே வச்சுருங்க, இருக்கட்டும். இப்போ சப்பாத்திக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 2 பச்சை மிளகா நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு ஒரு நல்ல ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வதக்கி விட்டுட்டு இது கூட 2 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு 150 கிராம் அளவுக்கு கோஸு, பெரிய சைஸில் ஒரு கேரட்டு, பெரிய சைஸில் ஒரு கேப்சிகம் எல்லாமே நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதும் இதில் இந்த வெஜிடபிள்ஸ் தேவையான அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ஒரு 2 நிமிஷம் அடுப்பை ஃபுல்லாக வச்சு கலந்து விட்டுக்கோங்க. வெஜிடபிள்ஸ் ஒரு 3/4 அளவுக்கு வெந்தால் போதும், ரொம்ப சாஃப்டாக வேக வேண்டாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் இருக்கட்டும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுருங்க, இருக்கட்டும். இப்போ நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அது நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். திரும்பவும் இது ஒரு முறை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு சப்பாத்தி எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸுக்கு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. இந்த சப்பாத்தி ரோல் நீங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸாகவும் கொடுத்து விடலாம், இல்லை ஈவினிங் டைமில் வரும்போது ஸ்நாக்ஸ் மாதிரியும் கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாமே உருண்டை பிடிச்சி வச்சுட்டு இப்போ சப்பாத்தி திரட்டிக்கோங்க. கொஞ்சமாக மாவு தூவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த உருண்டையை மாவில் தொட்டு 2 பக்கமும் திரட்டி எடுத்துக்கலாம். சப்பாத்தி ரொம்ப மெல்லிஸாக இருந்தாலும் நல்லா இருக்காது, அதே மாதிரி ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. ஒரு மீடியமாக இந்த மாதிரி திரட்டி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். எல்லாமே இது மாதிரி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு இது ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு பேன் இல்லைன்னா கடாய் மாதிரி வச்சுட்டு சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம தேய்ச்சி வச்சுருந்த சப்பாத்தி இதில் போட்டு லைட்டாக 1 நிமிஷம் வரைக்கும் விட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. தடவிட்டு திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்ல கலர் வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம். 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த முட்டையை அது மேலே சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்துட்டு ஒரு 20 செகண்ட் அப்படியே விட்டுட்டு திருப்பி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி மெல்லமாக எடுத்து திருப்பி போட்டிங்கன்னா உங்களுக்கு கீழெல்லாம் சிந்தாமல் அழகாக வந்துடும். திருப்பி போட்டு ஒரு 20 செகண்ட் விட்டுட்டு முட்டை நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. ஃபுல்லாக வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கருகி போன மாதிரி ஆகிடும் சப்பாத்தி. சிம்லேயே வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். எல்லாமே அதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். நான் முதல்ல மயோனைஸ் கொஞ்சம் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க. நடுவில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபோல்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கு மேலே 1 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் நீங்கள் விருப்பப்பட்டால் சீஸ் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை அப்படியே ஃபோல்டு பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டைட்டாக வச்சு ஃபோல்டு பண்ணிங்கன்னா ஸ்டஃபிங் வெளியே வராமல் இருக்கும். அவ்வளோதான். இந்த மாதிரியும் நீங்கள் ஸ்டஃப் பண்ணி சர்வ் பண்ணலாம். மயோனைஸ் இல்லாமல் பண்ணுறதானா நீங்கள் வெறும் டொமேட்டோ சாஸை முதல்ல நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்டஃபிங்கை வச்சுட்டு இந்த மாதிரியும் நீங்கள் சர்வ் பண்ணலாம். இதுவும் நல்லாயிருக்கும். இதில் மயோனைஸ் சேர்க்காமல் வெறும் டொமேட்டோ சாஸ் மட்டும் சேர்த்து இந்த மாதிரி சர்வ் பண்ணிக்கோங்க. இதுவும் நல்லாயிருக்கும்.
மயோனைஸும் டொமேட்டோ சாஸும் ரெண்டுமே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஸ்டஃபிங் வச்சும் நீங்கள் சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான், நல்லா சூப்பராக ஸ்பைஸியாக எம்மியான சப்பாத்தி எக் ரோல் தயாராகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.